அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்றே விஷ் பண்ணணும்னு நினச்சேன். பட் நேற்று எந்த ஷார்ட்ஸும் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல, அதனால ஷூட் பண்ணல. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட பொங்கல் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கீழேருந்து தாத்தா பொங்கல் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி வெளியில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பினோம். போகிற வழியில் இந்த பொண்ணுங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பின்னாடி ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பவானி சாகர் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பினோம். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் டைம் நல்லா கூட்டமாக ஜகஜகன் வேறு லெவலில் இருக்கும். யூஷுவல் டைமில் நம்ம போகிறத விட இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் போகும்போது அது ஒரு வைப் வேறு லெவலில். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் நினச்ச மாதிரியே கூட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இப்போ காட்டுற இடத்துலலாம் கூட்டம் கம்மி தான். முன்னாடியெல்லாம் வேறு லெவல் கூட்டம். அதே மாதிரி எல்லோரும் அந்த ஃபெஸ்டிவல் வைப்ஸோட நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு வேறு லெவல் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்குமே வேறு லெவல் ஹாப்பி. அப்படியே வெளில வரும்போது இந்த புளிப்பான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அதனால இந்த கார்ன் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வெளில வரும்போது க்யூட்டாக கோலமெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாமே அந்த அச்சு வச்சு தான் போடுறாங்க. அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு ஒரு மாங்காய் எடுத்து கடிச்சா சரியான புளிப்பு அது. அதுக்கப்புறம் ஃபிஷ் பார்த்தோம். ஃபிஷ் பார்த்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதுவும் சாப்பிட்டு வர வழியில் ஊரே செம்ம ஜகஜகான ஹாப்பியாக இருந்தாங்க. நிறைய ஆர்கெஸ்ட்ராலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.